வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது கால் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன படம். இப்போ இந்த படம் ஆகா ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல யுகேந்திரன் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படத்தை மோகன்ராஜ் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு இண்டிபெண்டன்ட் மூவி, அதுவும் முழுக்க முழுக்க ஆஸ்திரேலியால படமாக்கப்பட்ட தமிழ் மூவி. அதாவது ஃபாரின் லைஃப் மேல ஒரு விதமான மோகம் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் தான். ஆனா அந்த லைஃப் ஸ்டைலை ஆக்சுவலா அனுபவிக்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான். மத்தபடி இருக்கிறவங்களுக்கு அங்க சர்வைவலுக்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன ஒரு படம் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் இதுல ரெண்டு வித்தியாசமான கதைகளை காட்டியிருப்பாங்க. ஒண்ணு யுகேந்திரனோட கதை. யுகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அங்க நார்மலான ஒரு வேலையை பார்த்துட்டு தன்னோட மனைவியோட வாழ்ந்துட்டு இருப்பாரு. பட் பணத்தை ரொம்ப டெஸ்பரேட்டா அவர் சேர்த்து வச்சுட்டு இருப்பாரு. காரணம், அவருக்கு ஒரு லேண்ட் இருக்கும், அதுல வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி தான். அதுவும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கட்டல அப்படின்னா அந்த லேண்டும் கையை விட்டு போயிடும். அண்ட் அவங்களுக்கு தங்குறதுக்கும் ப்ராப்பரான ஒரு இடம் அப்படின்றது இருக்காது. சோ அதுல என்ன மாதிரியான சேலஞ்சஸ் அவர் ஃபேஸ் பண்றாரு அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த வீடை கட்டி முடிச்சாரா இல்லையா அப்படின்றது ஒரு கதையா போகும். இன்னொரு கதை அப்படின்றது ஒரு ஸ்டூடெண்ட் வீசால அங்க படிக்கக்கூடிய ஒரு பையன், அதுவும் சோசியலி ரொம்ப பேக்வேர்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலில இருந்து ஃபாரின்ல படிக்கக்கூடிய ஒரு பையனை காட்டியிருப்பாங்க. சோ அவன் அங்க பிஆருக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அண்ட் எஜுகேஷனுக்கு அவன் வாங்கின லோனையும் அடைக்கணும் அப்படின்ற அந்த சேலஞ்சுமே இருக்கும். சோ அதை எப்படி அவன் ஹேண்டில் பண்றான் அப்படின்றது ஒரு தனி கதையா போயிட்டு இருக்கும். சோ இந்த ரெண்டு கதைகளுக்குமான முடிவு எப்படி இருக்கு அப்படின்றதான் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்தவரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது அந்த ஃபாரின் லைஃபோட யதார்த்தத்தை ரொம்ப சூப்பரா ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் யுகேந்திரனோட கதையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கிடைக்கிற வேலைகள் எல்லாத்தையும் பகலா செய்வாரு. அண்ட் ஒரு டென்ஷனோடய எப்பவுமே இருப்பாரு. அதாவது அந்த காசை எப்படியாவது சேர்க்கணும் அப்படின்ற அந்த டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். ஆல்சோ இந்த மாதிரியான பண தேவைகள் அப்படின்றது அதிகமா இருக்கும் போது நம்ம நிறைய இடங்கள்ல ஏமாறுறதுக்கான சான்சஸ் அப்படின்றது அதிகம். ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த டைம்ல நம்பிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இதுல ரொம்பவே நீட்டா காட்டியிருந்தாங்க. அண்ட் லொகேஷன்ஸை பொறுத்த வரைக்குமே நிறைய லைவ் லொகேஷன்ஸ்ல தான் எடுத்திருக்காங்க. அதுவுமே ரொம்ப யதார்த்தமா இந்த படத்தை ஃபீல் பண்ண வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ இதுல ஒரு கேஸ்ட் ரிலேட்டட் இஷ்யூ அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அதாவது என்னதான் வெளிநாட்டுல போய் நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்மளோட ஜாதி திமிரு அப்படின்றது அங்க என்ன மாதிரியான ஒரு ரோல் பிளே பண்ணுது அப்படின்றத ரொம்ப நீட்டா ஒரு கேரக்டர் வழியா கன்வே பண்ணிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ் ஒரு லெஸ் தென் 2 hours முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். பட் இந்த படத்துல பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிஆருக்கு ட்ரை பண்ற ஒரு பையனோட கதை இருக்குல்ல, அந்த கதை பாதி வரைக்கும் ரொம்ப யதார்த்தமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு விதமான கிரைம் த்ரில்லர் மோட்குள்ள போயிடும். அது ஒரு விதமான அந்நியமான ஃபீலை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி யுகேந்திரனோட கதையுமே பாத்தீங்கன்னா முடிச்ச விதம் அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்லாத மாதிரியான ஒரு முடிவா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா முடிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மேக்கிங் வைஸ்மே பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய காட்சிகள் பெட்டரா ஸ்டேஜ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு காமனான கமெண்ட் அப்படின்றது இருந்துச்சு. அண்ட் ஸ்கிரீன் பிளே அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா நகர்த்தி கொண்டு போயிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். மத்தபடி இந்த படம் ஒரு ஆனஸ்ட் அட்டெம்ப்டா தான் நான் பாக்குறேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 out of 5. அடல்ட் கண்டென்ட் எல்லாம் பெருசா இல்ல, தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.